கர்த்தருடைய பிள்ளைகளே, Thank you Jesus. கடந்த வருடம் முழுவதும் நம்மை பாதுகாத்த கர்த்தர் இந்த புதிய ஆண்டிலே நமக்கு கொடுக்கிற ஒரு நல்ல வாக்குத்தத்தம், நான் உன்னை திரளாய் பெருக பண்ணுவேன். நான் உன்னை திரளாய் பெருக பண்ணுவேன். இந்த வருடம் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்மை கர்த்தர் பெருக பண்ணுகிற ஆண்டு, பெருக பண்ணுகிற ஆண்டு. ஆமென். இதுவரையிலையும் இத்தனை நாட்களும் யாரெல்லாம் நம்முடைய வளர்ச்சிக்கு தடையாய் காணப்பட்டார்களோ, எந்தெந்த காரியமெல்லாம் வளர்ச்சிக்கு தடையாயிருந்ததோ, நான் நம்புகிறேன் அந்த தடைகளை கர்த்தர் எடுத்து வலதுபுறமும் இடதுபுறமும் கிழக்கே தெற்கே கர்த்தர் உன்னை திரளாய் திரளாய். இந்த வார்த்தை நிச்சயம் நிறைவேறும், நிச்சயம் நிறைவேறும். நீங்கள் இப்பொழுது பார்க்கிற இந்த குறுகிய நிலை அல்ல, உங்கள் பிள்ளைகள் குறுகிய நிலை அல்ல. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் ஒரு பெருக்கத்தை வைத்திருக்கிறேன், நான் ஒரு வளர்ச்சியை வைத்திருக்கிறேன், உன்னை நான் பெருக பண்ணுவேன். உன்னுடைய கற்பனைக்கு எட்டாத வரை கர்த்தர் பெருக பண்ண போக வல்லவர். இதற்கு விரோதமாய், உங்களுடைய பெருக்கத்திற்கு விரோதமாய் எந்த தடை வந்தாலும் நான் நம்புகிறேன், இயேசுக்கு கடந்து போகும், சித்னா கடந்து போகும் ஒரு ரகபோத்தை கர்த்தர் நமக்காய் கட்டளை இட்டு திரளாய் பெருக பண்ணுகிற கர்த்தர். ஒருவேளை ஆரம்பம் அற்பமா இருக்கலாம், ஆனால் அற்பமான ஆரம்பத்தை யார் அசட்டை பண்ண முடியும்? இந்த வருஷத்தினுடைய துவக்கத்தில் நம்முடைய கையில ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம், ஆனா கர்த்தருடைய வார்த்தை பொய் சொல்லாது. ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், நிறைய பேர் பிரமிக்கிற அளவிற்கு நான் உன்னை பெருக பண்ணுவேன். சத்துரு ஆச்சரியப்படுற அளவிற்கு நான் உன்னை பெருக பண்ணுவேன். நம்முடைய ஆண்டவர் பெருக்கத்தின் கர்த்தராய் இருக்கிறார். கிருபைகள் இந்த வருடம் பெருக போகிறது. வருடங்கள் இந்த கர்த்தருடைய வரங்கள் இந்த வருஷத்தில் பெருக போகிறது. நன்மையும் கிருபையும் பெருக போகிறது. நம்மை சுற்றி எல்லா பக்கத்திலையும் குறைவை அல்ல, உன் வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது ஒரு பெருக்கத்தை இந்த ஆண்டு நீங்கள் பார்க்க போகிறீர்கள். ஆரம்பம் அற்பமானாலும் முடிவை சம்பூரணமாய் மாற்றுகிற கர்த்தர். கரங்களை தட்டி நன்றி அப்பா, நன்றி. ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூரணமா. ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூரணமா. குறைவுகள் நிறைவாகட்டும், குறைவுகள் நிறைவாகட்டும், எல்லா வறட்சியும் செல்வாகட்டும், எல்லா வறட்சியும் செல்வாகட்டும். இப்ப கையை தட்டி சொல்லும், கிருபை தாரும் தேவா, புது வேலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது வேலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை. ஆமென். ஹalleluya. கைகளை உயர்த்தி ஒரு ஹalleluya சொல்லலாம். உங்கள் அனைவருக்கும் நியூ இயர் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. இந்த வருடம் கர்த்தர் உங்களை ஆச்சரியமாய் அற்புதமாய் நடத்துவாராக. கர்த்தர் வருடம் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தத்தை அப்படியே கர்த்தர் நிறைவேற்றுகிறார். இந்த வருடம் ஆண்டவர் நமக்கு எல்லாருக்கும் கொடுத்திருக்கிற ஒரு நல்ல வாக்குத்தத்தம், நான் உன்னை திரளாய் பெருக பண்ணுவேன். ஆமென். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 1, 2 வசனம். ஆபிரகாம்
99 வயதாயிருந்த போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு, நான் உனக்கும் எனக்கும் நடுவாக ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன். ஹல்லேலூயா. இந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்கிற கர்த்தர் ஒரே ஒரு நிபந்தனையை மட்டும்தான் சொல்றாரு, நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. கர்த்தர் சொல்றாரு, நீ உத்தமனாயிரு, உன்னை பெருக பண்ண வேண்டிய வேலை என்னுடைய வேலை. காற்றை காண மாட்டாய், மழையை பார்க்க மாட்டாய், ஆனால் ஒரு பெருக்கத்தை தருவான். நான் விசுவாசிக்கிறேன், நான் நம்புறேன். ஆண்டவர் இந்த வருடம் நீங்கள் இப்படி வந்திருக்கிறீர்கள், வருகிற வருஷம் இப்படி அல்ல. கர்த்தர் உங்களுக்கு ஒரு பெருக்கத்தை கொடுத்துதான். ஹல்லேலூயா. இந்த வாக்குத்தத்தம் கிட்டத்தட்ட அவ்வளவுதான். அதுக்கு முன்னாடி 25 ஆண்டுகள் தேவ மனுஷன் காத்திருந்தான். அவன் காத்திருந்த காலம் முடிவுக்கு வருது. கர்த்தர் இந்த வார்த்தையை கொடுக்கிறாரு. நான் நம்புறேன், நீங்க 2023 வருடம் வரைக்கும் நீங்கள் காத்திருந்தீர்கள். நீங்கள் காத்திருந்தது போன வருடத்தோடு முடிந்து கர்த்தர் இந்த வருடம் வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னை திரளாய் பெருக பண்ணுவேன். உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து உங்கள் சொந்தங்கள் ஆச்சரியப்படுவார்கள், உங்களை பகைக்கிறவர்கள் ஆச்சரியப்படுவார்கள். உங்களுக்கே நம்ப முடியாத அளவிற்கு பிரம்மாண்டமான ஒரு வளர்ச்சியை, ஒரு பெருக்கத்தை, ஹல்லேலூயா, உங்களுடைய தகுதிக்கு மிஞ்சி கொடுக்கிறதற்கு வல்லவராயிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க.